Hi friends, welcome to SK Innovations. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிம்பிளான முறையில் கருணைக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கருணைக்கிழங்கு வாங்கி தோல் சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த அளவுக்கு தின்னா கட் பண்ணி வச்சிருக்கேன். உங்களால எந்த அளவுக்கு தின்னா கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தின்னா கட் பண்ணிக்கோங்க. இப்போ இத ஒரு கடாயில இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இத நம்ம அந்த கடாயில சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஐ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். இது வேகிற அளவுக்கு நல்லா ஐ ஃப்ளேம்லேயே வச்சுட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா கொதி வருது. ஒன் டைம் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் ஈவனாக வெந்து வரும். இல்லாட்டி ஒரு சில இடம் வெந்தும் ஒரு சில கருணைக்கிழங்கு பீசஸ் வேகாமலும் வரும். இப்போ இதை கலந்து விட்டாச்சு. இது ஒரு 3 நிமிஷத்துக்கு நான் ஐ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிறேன். எனக்கு 3 நிமிஷம் கரெக்டாக இருந்தது வேகிறதுக்கு. நீங்கள் கொஞ்சம் திக்காக அதாவது கனமாக போட்டிருந்தீங்கன்னா 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் ஆகும் வேகிறதுக்கு. இப்போ வெந்துடுச்சு. நான் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டிட்டு ஒரு 2 தடவை நல்ல தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லாட்டி அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள், அரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே இந்த வறுவலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, சின்ன நெல்லிக்காய் அளவுள்ள புளியை ஊற வச்சு அந்த புளிக்கரைசல் தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். கையாலையும் மிக்ஸ் பண்ணலாம், இல்லாட்டி கரண்டியாலும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் அப்படியே நல்லா ஊறட்டும். இப்போ இது நல்லா 15 நிமிஷத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை நம்ம தோசைக்கல்லில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் தோசைக்கல்லில் வேணாலும் வறுக்கலாம், இல்லாட்டி கடாய் யூஸ் பண்ணி கூட வறுத்து எடுத்துக்கலாம். எடுத்ததும் நீங்கள் தோசைக்கல்லில் வறுக்கிற மாதிரி இருந்தால் ஆயில் விட வேண்டாம். ஏன்னா மேலே படுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த மாதிரி கருணைக்கிழங்கு தோசைக்கல் மேலே போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஆயில் விடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷத்துக்கு அப்படியே வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ இன்னொரு சைடு நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இதை திருப்பி விட்டுட்டு திரும்பவும் 1 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ திரும்பவும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் எண்ணெய் விடுங்க, தேவையில்லைன்னா எண்ணெய் விட வேண்டாம். இப்போ 1 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம இதை திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டு ஒரு 10 செகண்ட் இருந்தால் போதும். நம்ம இதை எடுத்துடலாம். எல்லாமே திருப்பி விட்டாச்சு. ஒரு 10 செகண்ட் கழித்து இதை நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம ஊற வச்சு வச்சுருக்க எல்லா கருணைக்கிழங்கு பீசஸையும் நான் வறுத்து எடுத்துக்கிட்டேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராகவும் நல்லா மொறுமொறுப்பாகவும் கிடச்சிருக்கு. நமக்கு இந்த அளவுக்கு தின்னா போடுறதுனால உங்களுக்கு நல்லாவே மொறுமொறுப்பாக கிடைக்கும். இன்றைக்கி சிம்பிளான முறையில் கருணைக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணலான்னு பார்த்தோம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் சேரும். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.